ஹை ஸ்டூடெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் நம்ம நாளைக்கு எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாமும் நாளைக்கு நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின் எப்படி அப்ளை எழுதுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க் 2 மார்க்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ மேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினச்சி போகாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு 3 days எக்ஸாமுக்கு லீவ் இருந்தது, ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக மேக்ஸ் எக்ஸாமை எழுதலாம். ஸோ ஒன்றுமே நம்ம கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்டாக நல்லா ஒரு வாட்டி கஷ்டமோ ஈஸியோ ஃபீல் பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதுதான் ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கொடுக்குறாங்க. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அது கரெக்டாக எழுதுங்க. நமக்கு ஆர்டராக எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஆர்டராக செக்ஷன் ஏ ஃபஸ்ட்டு 1 mark எழுதணும், செக்ஷன் பி எழுதணும் 2 marks எழுதணும், செக்ஷன் சி 3 mark எழுதணும், செக்ஷன் டி 5 mark எழுதணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ தரவாக கண்டிப்பாக அந்த அட்லீஸ்ட் ஒரு 2 5 mark படிச்சிருப்பீங்க. ஸோ வெக்டார்ஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, அந்த சைனு காஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சரியா? அதே மாதிரி வெக்டர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் என்ன படிச்சிருப்போம், அந்த ட்ரூத் டேபிள்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம் நமக்கு, சரியா? மினிமம் 60 mark நம்ம மேக்ஸில் ஈஸியாக வாங்கலாம். ஸோ அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட் எழுதுங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 12th பேப்பரில் வேல்யூவேஷன் போயிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே எடுத்த உடனே நான் தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு பேட் மார்க் வந்தது, இந்த ஸ்டூடெண்ட்டை ஒன்றுமே எழுதலை அப்படின்னு அழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 1 mark தெரிஞ்சால் எழுதிடுங்க. ஸோ எழுதும் போது 1 mark எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் கோடோ ஏபிசி கொடுத்துருப்பாங்க, இல்லை 1 2 3 கொடுத்துருப்பாங்க. டெஃபினட்டாக அதை போட்டு எழுதணும். ஆப்ஷன் கோடு எழுதினா மட்டும்தான் ஆன்சர் நமக்கு மார்க் போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கோடு எழுதுறது கிடையாது. இப்போ ஏன்னு எழுதிட்டு பி ஆன்சர் எழுதினா தப்பாகிடும். ஏவும் கரெக்டாக இருக்கணும், அதனுடைய ஆன்சரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி எழுதினா மட்டும் 1 mark வந்து கரெக்டாக எழுத முடியும். ஸோ 1 mark எழுத முடியல கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 1 2 3 போட்டு வச்சுருங்க. கடைசி மினிட் எழுதும்போது என்ன பண்ணோன்னா, லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பரை பார்க்கும்போது ஆனுவல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நடுவில் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டான். அதாவது கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டினை விட்டுட்டான். அந்த 15 16 17 18 எழுதியிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 போட்டு 14 ஆன்சர் எழுதியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 கொஸ்டின் நமக்கு தப்பாயிடுச்சு, மார்க் கிடையாது. எல்லாமே அந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்டாங்க, கொஸ்டின் நம்பர் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது மார்க் போட மாட்டாங்க. ஸோ அதனால் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 marks நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அதனுடைய ஆப்ஷன் கோடை மறக்காமல் எழுதுங்க. அது ஆப்ஷன் கோடோட அந்த ஆன்சரும் மறக்காமல் எழுதிடணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தெரிஞ்ச 5 mark கொஸ்டின் 2 தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக 2 தப்புலாம் எழுதுங்க. 3 mark கொஸ்டின் என்ன தெரியுமோ அது தப்புலாம் கண்டிப்பாக எழுதுங்க. அதே மாதிரி 2 mark கொஸ்டினும் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன தெரியுதோ அது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்துங்க. உங்கள் ஒரு கொஸ்டின் பாதி தெரியும், அட்லீஸ்ட் பாமலா தெரியும், அதெல்லாம் கண்டிப்பாக ரைட் பண்ணுங்க. அப்படி ரைட் பண்ணாவே நம்ம மேக்ஸில் வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் டெஃபினட்டாக நாளைக்கு வந்திருக்கும் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனில். ஸோ அதனால் ஓரி பண்ண வேண்டாம். ஸோ டெஃபினட்டாக நல்லா வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதுங்க. ஸோ நல்ல மார்க் வாங்கிடுவோம், ஐயோ மேக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுவோம், ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க அப்படிலாம் போகாதீங்க. ஸோ டெஃபினட்டாக போய் டெஃபினட்டாக அட்டன் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஈஸியாக வந்து 2 ஸ்டெப் போட்டால் கூட நமக்கு மார்க் இருக்குது, சரிங்களா? இந்த கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, 2 லைன் தான் எழுதணும், அந்த 2 லைன் எழுதினா என்ன மார்க் போடுவோம்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் தெரியுது, அதை எப்படி அப்ளை பண்ண தெரியும், அது மாதிரி எப்படி ஃபார்முலா வந்து நமக்கு போட தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் நம்பர் எழுதுங்க. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் அட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரூவ் தட் சம் டெஃபினட்டாக எழுதுங்க. ஏன்னா ப்ரூவ் தட் சம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 mark 2 marks கண்டிப்பாக அந்த ப்ரூவ் த சம்முக்கு ஆன்சர் தராங்க. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த எதுவுமே தெரியாத விட்டு வந்துடுறாங்க. ஷோ தட்டு ப்ரூவ் தட்டு சம்னா டெஃபினட்டாக எடுத்து எழுதுங்க. அப்படி எழுதினா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக அதுலேயே நம்ம ஒரு 10-15 mark வாங்கிடலாம் 12th பொறுத்தளவுக்கு. ஸோ 10-15 mark நம்ம பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் ஓரி பண்ண வேணாம். ஸோ நல்லா கான்ஃபிடென்ட் எழுதுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயருடைய இது கொஸ்டின் தான் இது. நான் லாஸ்ட் இயர் போன ஆனுவல் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நான் லாஸ்ட் இயராக இந்த வேல்யூஷன் கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸாமுக்கு போனோன்னு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி தான் அந்த கையில் கொடுத்துருவாங்க. ஸோ கையில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க ஆன்சருக்குன்னா, ஸோ கொடுத்துருங்க பாருங்க. இது வந்து நமக்கு ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு
ஸோ 2 கோடு இருக்கும். ஸோ 2 கோடு இருக்கும், நமக்கு ஆன்சர் பொறுத்தளவுக்கு 2 கோடு இருக்கும். ஸோ ஏ பி ஃபைனல் எக்ஸாமில் வந்து ஏபி நமக்கு இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் எங்கே எழுதணும், ஆப்ஷன் கோடு, ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டாக தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, இது ஒன்று, இதுதான் இவ்வளோ கொஸ்டின்ஸ். சரி, அது ஏனுடைய ஆப்ஷனுடைய கோடு, இது பினுடைய கோடை நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க 1 மார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு விட்டு வராதிங்க. 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்லாம் இது பாருங்க சிம்பிளாக இந்த ஒரு ஸ்டெப் எதுனாவே நமக்கு 1 மார்க் கிடைக்குது. ஸோ 1 மார்க் இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் எதுனா அதுக்கு 0 போட்டால் 1 மார்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் அட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ இது எதுனா அதுக்கு ஒரு ஸ்டெப்பு, இது எதுனா அதுக்கு ஒரு ஸ்டெப் அப்படின்னு நமக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா பாமல் எதனாவே நமக்கு 1 மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக 15 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சரியா, இந்த மாதிரி தான் நமக்கு கீ மார்க் வரும். இதில் பாருங்க நான் பக்கமாக படிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 3 மார்க் கொஸ்டின், இந்த 5 மார்க் கொஸ்டின்லாம் இதெல்லாம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான். ப்ரூவ் தட் சம், இது எதுனாவே நமக்கு 1 மார்க் கொடுத்துருக்கான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இது எதுனாவே கொஸ்டின் எடுத்து எதுனாவே நமக்கு 1 மார்க்கு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கொடுத்துட்றான் ப்ரூவ் தட் சம் எல்லாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைஸு, இந்த காயின்ஸ் எல்லாம் கேட்குறான். இது எதுனாவே NPS எதுனா 1 மார்க் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ இது 5 மார்க் எடுத்துனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட், ஷோ தட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆன்சர்லாம் அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். இது ப்ரூவ் தட் அப்படி ஷோ தட் கொடுத்துருக்கான். இது எதனா நமக்கு 1 மார்க்கு. இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்க இந்த சயின்ஸ் எல்லாம் இது எதனா 1 மார்க், இது எதனா 1 மார்க்கு. ஸோ இதை எதுனா 1 மார்க்கு. இந்த நம்ம நிறைய படிச்சிருப்போம் பாருங்க. இது ஒரு ஸ்டெப் 2 3 4 5 ஸ்டெப் தான் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினுடைய கீ இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே அட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது அட் பண்ணாமல் வராதுங்க. போன வருஷம் பாருங்க நமக்கு ஈஸியாக 2 மார்க் கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் நம்பர் 25 கொஸ்டின் எதுனாவே 2 மார்க். ஸோ அதுமாதிரி அட்டம் சும்மா அந்த கொஸ்டின் நம்பர் எழுதினாவே இதுக்கு 2 மார்க் கொடுத்தாங்க. நம்ம போன வருஷம் கொஸ்டின் தப்பாக கேட்டாங்க. அந்த மாதிரி பொறுத்தளவுக்கு எல்லாமே அட் பண்ணுங்க. தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் தப்பு இல்லாமல் எழுதிடுங்க, தெரியாமல் ஈஸியாக எழுதுங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேலையே தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 25 மார்க்ன்றது வந்து சிம்பிளாக நம்ம வாங்கலாம். சரியா, 1 மார்க்லேயே 20 மார்க் இருக்குது. அட்லீஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுனா கூட நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சாலிடாக 60 மார்க் வாங்கலாம். ஸோ அதனால் நாளைக்கு போகிற எக்ஸாமு ஸோ பிஎம் எக்ஸாம் சரி, பிஎம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஎம் பொறுத்தளவுக்கு 11th பிஎம் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம என்னென்ன போட்டோமோ சொன்னோமோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக அதெல்லாம் நாளைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு இருக்கும். நீங்கள் ஓரி பண்ண வேணாம். ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நல்ல மார்க் வாங்க. சரிங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ கண்டிப்பாக இதை வந்தோடனே நான் உங்களுக்கு கீ சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனுவல் எக்ஸாமினேஷன் வரைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் டுமாரோ. தேங்க்யூ.